எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் பழைய சாதத்துக்கு வத்தல் தொட்டு சாப்பிட்ருப்போம். அப்போ அந்த வத்தல் எப்படி தயாரிக்கிறாங்க, எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம யோசிச்சா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஒன்றியத்தில் உள்ள போலியம்மனூர் என்ற கிராமத்தில் இருக்கோம். தமிழ்நாடுல இருக்க மொத்த மோர் மிளகா வத்தலும் இந்த ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வருது அப்படின்னு யோசிச்சா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம திரு கோபி அவர்கள் ஆர்எஸ் காட்டேஜஸ் இண்டஸ்ட்ரியோட ப்ரொப்ரைட்டர் கிட்ட இதை விரிவாக இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் மற்றும் உங்க வத்தல் தொழிலை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஐயா. என் பேர் கோபி. ஆர்எஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி வத்தல் கம்பெனி வச்சிருக்கிறேன். நாங்கள் மோர் மிளகா பண்றோம். சுண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், மணத்தக்காளி, மிதுக்கு வத்தல், வெண்டிக்காய், இந்த இதில் தான் வத்தல் தயாரித்து நாங்கள் வச்சிருக்கோம். இந்த கிராமத்தை வத்தல் கிராமம்னு ஏன் அழைக்கிறாங்க ஐயா? அதாவதுங்க, விவசாயிகளுக்கு ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு காய்கறிகளும் மிச்சம் ஆனா அது என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லாம் எங்க தாத்தா, எங்க அப்பா இவங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த வத்தல்கள்ல இருந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி ஏதாவது வத்தல் தயாரிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஐடியா வர்றப்ப அதை மற்ற ஊர்கள் பார்த்துட்டு நாங்க பச்சை மிளகாயை வாங்கி மோர் மிளகாய் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். அது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. நாங்க பண்ணனோடனே எங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது கொடுக்க ஆரம்பிச்சோடனே இப்ப ஊரே பெருகி இப்ப ஊர் ஃபுல்லா பண்றதுனால இந்த ஊர்ல வத்தல் கிராமம் மாதிரி. ஐயா, மோர் மிளகா எப்படி பதப்படுத்துறீங்க? எந்த மாதிரி மிளகா வாங்கி பயன்படுத்துறீங்க? குண்டு மிளகா வாங்குறோம். ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டு உப்பு, மோர் இதெல்லாம் கரைச்சிருக்க கரைசல்ல ஒரு தொட்டியில ஊற வச்சிடறோம். ஊற வச்ச காயை மறுநாள் காலையில அள்ளுறோம். அள்ளினோடனே அந்த பச்சை மிளகாய் இருக்கிறது வெள்ளையா மாறும். அப்புறம் ஒரு 2-3 நாள் அதே மாதிரி ஊற வைக்க, காய வைக்க, இப்படி பண்றப்ப சுத்தமா வெள்ளையா மாறிடும். அந்த எண்ணெயில பொரிக்கிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு பதப்படுத்திட்டோம்னா மோர் மிளகா ரெடி ஆயிடும். இந்த காயில இருந்து வத்தல் வரத்துக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? 15 நாள் ஆகும். வெயில் காலமா இருந்தா ஒரு 10 நாள்ல ரெடி ஆயிடும். 1 கிலோ வத்தலுக்கு எவ்வளவு காய் தேவைப்படும்? 1 கிலோ வத்தலுக்கு 4 கிலோ பச்சை மிளகாய் தேவைப்படும். மற்ற கொத்தவரங்காய் எல்லாம் 7 கிலோவுக்கு ஒன்று தேவைப்படுது. வெண்டிக்காய் எல்லாம் 15 கிலோவுக்கு 1 கிலோ வத்தல் வருது. பாவக்காய் எல்லாம் 15 கிலோவுக்கு 1 கிலோ வத்தல் வரும். இப்படி ஒவ்வொரு காய்கறியும் அதோட நீர்ச்சத்தை பொறுத்து வத்தல் எந்த அளவுக்கு குறையுதோ அது மாதிரி. இப்ப வத்தல் ரெடி ஆயிட்டோடனே மூட பொடிக்கிறீங்க. மூட பொடிச்சு எப்படி ஸ்டோர் பண்றீங்க? வத்தல்லாம் எண்ணெயில பொரிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே நாங்க எங்களோட பாலித்தீன் பேக்ல பேக் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அப்ப ஆர்டர் எந்த அளவுக்கு வருதோ அந்த மாதிரி நாங்க ஆர்டர்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். வத்தல் எவ்வளவு நாள் வரையும் ஸ்டோர் பண்ணலாம் ஐயா? வத்தல் பெரும்பான்மையா நல்லா ட்ரை பண்றதுனால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 1 இயர் ஆனாலும் அது பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். சில கலர்கள் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர வத்தல் ஒன்றும் பிரச்சனை வரும். ஐயா, இந்த குளிர்சாதன அறை இருக்குன்னு சொன்னீங்களா, அது எதுக்கு பயன்படுத்துறீங்க? குளிர்சாதன அறைனா இப்ப மோர் மிளகா வெள்ளையா தயாரிச்சு வச்சோம்னா வெள்ளையாவே இருக்கும். கலர் கொஞ்சம் இல்லைன்னா வெளியில வச்சிருந்தோம்னா கொஞ்சம் சிவப்பு அடிக்கும். எந்த மாதிரி ஊருக்கெல்லாம் சப்ளை பண்ணுவீங்க? இந்தியா முழுக்க எல்லா ஊருக்கும் வாங்க. சின்ன ஒரு பெட்டி கடையில கூட மோர் மிளகா வச்சு விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல தஞ்சாவூருக்கும் போகணும், அந்த சைட்ல இருந்துச்சு. இப்ப பார்த்தா எல்லா ஊர்லயும் சேமா விற்கிற அளவுக்கு வந்துச்சு. ஐயா, இப்ப நம்ம வத்தல் வெளிநாட்டுக்கு எதுனா ஏற்றுமதி செய்யறோமா? ஸ்ரீலங்கா போகுது, மலேசியா போகுது, சிங்கப்பூர் போகுது, அமெரிக்கா போகுது, குவைத்துக்கு போகுது. ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு வத்தல் நீங்க உற்பத்தி செய்வீங்க? இப்ப பச்சை மிளகாய்க்கு மழை முக்கியம். மழை இருந்துச்சுன்னா தான் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி விவசாயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துல இருந்தானே எங்களுக்கு பெறலாம். அந்த காய்கறிகள் மழை இருக்கிற அளவுக்கு உற்பத்திகள் மழை இருந்து நல்ல விவசாயம் செழிச்சுச்சுன்னா அதுக்கு தகுந்த காய்கறிகள் எங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறத பொறுத்து தான் உற்பத்தி. இந்த வருஷம் இவ்வளவுதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குவோம், அதை உற்பத்தி பண்ணுவோம். எந்த காய்கறிகளையும் கிடைக்கிறத வச்சுதான் நாங்க பண்ண முடியும். அதனால போன வருஷம் மழை இருந்துச்சு, நல்லா கிடைக்கும். 100 டன் உற்பத்தி பண்ணலாம். இதை விட மழை இல்லை, ஒன்றும் இல்லைன்னா 10 டன் 15 டன் இவ்வளவுதான் குறைஞ்சிடும். அதனால நல்ல விவசாயம் செழிச்சு இருந்துச்சுன்னா எங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு மோர் மிளகா பண்றதுனால அவங்களோட விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. அதனால இப்ப விவசாயத்துக்கு இந்த தொழில்னால அவங்களுக்கு மிகுந்த நன்மை. அவங்க